இன்னைக்கு நம்ம மீல் மேக்கரை வச்சு குறைவான நேரத்தில் ரொம்ப சுலபமான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போகிறோம். வெல்கம் டு டுடே சமையல். அதுக்கு நான் இன்னைக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு மீல் மேக்கர் எடுத்திருக்கேன். இது வந்து சோயா சங்க் அப்படின்னு சொல்லுவாங்க சில இடங்கள்ல. இப்போ இதில் ஏதாவது அழுக்கு அந்த மாதிரி இருக்கும், அதனால தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கழுவிக்கிங்க. இந்த கழுவின தண்ணியை கீழே ஊற்றிடாதீங்க, எடுத்து வைங்க, நான் சொல்கிறேன். அடுத்ததா ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் ஒன்று வச்சுக்கோங்க. இப்போ இதில் ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. அடுத்ததாக இந்த தண்ணி வந்து ஒரு கொதி வரட்டும். இப்போ பாருங்கள், தண்ணி வந்து ஒரு கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு மீல் மேக்கரை சேர்த்துக்குங்க. கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க, சும்மா கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. இப்போ இதை மூடி வச்சுருங்க. ஒரு 3 நிமிஷத்துக்கு மட்டும் அப்படியே இருக்கட்டும். இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை நம்ம திறந்து பார்த்துடலாம். இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மீல் மேக்கர் நல்லா வெந்திருக்கும். இந்த பாருங்க, இந்த மாதிரி அழுத்தி பார்த்தீங்கன்னா நல்லா வந்து சாஃப்டாக வெந்திருக்கணும். இப்போ இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறின பிறகு அதில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாத்தையுமே நல்லா பிழிஞ்சிக்கணும். இப்போ அழுத்தி பார்த்தீங்கன்னா இதில் தண்ணி வந்து வரவே கூடாது, அந்த அளவுக்கு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கங்க. இப்போ ஏற்கனவே இது கழுவின தண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அதுவும் சரி, இந்த தண்ணி இந்த வடிகட்டின தண்ணீரும் சரி கீழே ஊற்றாதீங்க, ரெண்டுத்தையுமே கலந்து வச்சுங்க. நல்லா ஆறின பிறகு இப்போ 1 கப் அளவுக்கு இந்த தண்ணீர் இருக்குது அப்படின்னா கூட இன்னும் ஒரு 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு வீட்டில் வந்து செடி வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த செடிக்கு வந்து ஊற்றலாம், இண்டோர் பிளான்ட்ஸ்க்கும் ஊற்றலாம். இது மாதிரி செய்யும்போது பார்த்தீங்கன்னா அந்த செடி வந்து புது துளிர் நல்லா வரும், செடிகளில் நிறைய பூக்களும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், வேஸ்ட் பண்ணாதீங்க. அடுத்ததாக ஒரு மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துங்க. இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்குங்க. இப்போ இதை நல்லா நைஸான பவுடராக அரைச்சி எடுத்துக்கங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி. அடுத்ததாக இன்னொரு மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்கங்க. இப்போ இதில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க அந்த மீல் மேக்கரையும் சேர்த்துக்குங்க. கூடவே ஒரு 6 பல் அளவுக்கு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள், கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள், ஒரு காஞ்ச மிளகாய், ஒரு பச்சை மிளகாய், 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, இதை எல்லாத்தையுமே சேர்த்துட்டு தண்ணிலாம் எதுவும் சேர்க்காம கொஞ்சம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கங்க. அரைச்சிங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். நான் இந்த மிக்ஸி ஜார் எதுக்கு யூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வடைக்கெல்லாம் மாவு அரைக்கும் போது இந்த மாதிரி மிக்ஸி ஜார் யூஸ் பண்ணிங்க, அதாவது கொண்டைக்கடலை வடை இல்லைனா கடலைப்பருப்பு வடைலாம் செய்யும்போது கொஞ்சம் குறகுறப்பாக சூப்பராக இருக்கும். அதனால தான் நான் இந்த ஜார் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லாயிருக்கும் இது. ஆக்சுவலாக இது வந்து காய் கட் பண்ணுற ஜார் இது. இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்குங்க. அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பொட்டுக்கடலை பவுடரையும் இது கூட சேர்த்துக்குங்க. அடுத்ததாக கொஞ்சமாக பொடிசாக கட் பண்ண வெங்காயம், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, வறுத்த மாவு வறுக்காத மாவு எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம். அடுத்ததாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரக பொடி, இதற்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு தண்ணிலாம் எதுவும் சேர்க்காம நல்லா வந்து பிசைஞ்சிங்க. உங்களுக்கு அழகாக இந்த மாதிரி நல்லா கலந்து வரும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வரும் உங்களுக்கு. இப்போ இதிலேருந்து கொஞ்சமாக எடுத்துட்டு இந்த மாதிரி சின்னதாக அழகாக ரவுண்ட் ஷேப்புக்கு ஊற்றிக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரவுண்டாக அழகாக வரணும். இப்போ இதே மாதிரியே எல்லா உருண்டைகளும் ஊற்றிக்கலாம். எனக்கு இன்றைக்கி 1 கப் சோயாவுக்கு 12 உருண்டை வந்து கிடச்சிருக்கு. இப்போ இதை அப்படியே எண்ணெயில் பொரிச்சு எடுக்க வேண்டியதான். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஒன்று ஒன்றா போட்டுடலாம். எல்லாத்தையும் சேர்த்த பிறகு ஒரு தடவை இந்த மாதிரி கலந்து விட்டுங்க. இது வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணிங்கன்னா நல்லா உள்ளேயும் நல்லா சூப்பராக அருமையாக வெந்து வரும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் நேரத்தில் நல்லா ஃபுல்லாக ப்ரௌன் கலரில் சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் மேலே. அவ்வளோதான், எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு எடுத்துருங்க. இதனுடைய அந்த மொறுமொறுப்பு சத்தம் எப்படி இருக்கணும்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இது நல்லா மேலே வந்து மொறுமொறுன்னு இருக்கும், உள்ளே கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளி ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.